எனக்கு கல்யாணம் நடந்தப்போ வடபழனி கோயிலுக்கே வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச கேப்டன். அது மட்டும் இல்லை, 3 விஷயத்தில் கேப்டனாக ரியல் ஹீரோவாக எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபஸ்ட்டு மதுரையில் நடந்த கார்கில் போகிறப்போ ஒரு விழா நடத்த போனோம். அந்த ட்ரெயினில் நடந்த சம்பவங்கள்லாம் அவர் சாப்பிட்டாரோ இல்லையா அத்தனை பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போய் அது மட்டும் இல்லாமல் நெய்வேலியில் வந்து நம்ம காவேரிக்காக போராட்டத்துக்கு போனப்போ அங்கே அத்தனை பேரையும் பஸ்ஸில் கூட்டு போய் சேஃபாக கொண்டு வந்து சேர்த்தது. 3வது தமிழ்நாட்டில் இருந்தால் பரவாயில்ல, இந்தியாவில் இருந்தால் பரவாயில்ல, வெளிநாட்டு கூட்டு போய் சிங்கப்பூர், மலேசியா, இது எல்லா நிகழ்வுகளையும் நான் கலந்துட்டுருக்கேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த 3 நிகழ்வு. மலேசியா, சிங்கப்பூர் கூட்டு போயிட்டு அத்தனை பேர்த்தையும் பாதுகாப்பாக எல்லாத்தையும் பஸ்லேயும் சரி ஃப்ளைட்லேயும் சரி ஏற்றி விட்டு உட்கார வச்சுட்டு எல்லாம் ஏறிட்டாங்களா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக ஏறி அத்தனை பேர்த்தையும் கூட்டு போய் அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து சேர்த்தார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நிறைய நடிகர்களை பற்றி நிறையா கான்ட்ரவர்சி அது இது நிறையா வருது. ஆனால் ஒரு நடிகரை பற்றி யாராக இருந்தாலும், சின்ன நடிகராக இருந்தாலும் பெரிய நடிகராக இருந்தாலும், யாராவது நடிகரை பற்றி தவறான செய்திகள் வந்ததுன்னா உடனடியாக குரல் கொடுத்து கண்டிக்கக்கூடிய ஒரு கேப்டன் மட்டும்தான். ஆனால் இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை யார்கிட்ட போய் சொல்லுவோங்கிறது தெரியல. கொஞ்ச நாளாகவே கேப்டன்ட்டு யாரும் சொல்ல முடியல. ஆனால் இப்போ அவர் சொல்லாமலே போயிட்டார். நீ இங்கே உதவி செஞ்சது போதும், எனக்கு வந்து படிவனை செய்யணும் ஆண்டவனே கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேனே, சில பேர் கேட்டு கொடுப்பாங்க, கேட்காமலே கொடுக்கக்கூடியது வந்து கேப்டன் மட்டும்தான். முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. நான் மட்டும் இல்லைங்க, நான் ஏற்கனவே பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். நான் சென்னையில் வாய்ப்பு தேடி அலையும் போது எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கன்ஃபார்ம்னா அது பாண்டி பஜாரில் கேப்டன் ஆஃபீஸில் தான். அங்கே மட்டும் இல்லை, நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் அத்தனை பேருக்கும் என்ன சாப்பாடோ அதுதான் மொத்த பேருக்கும். பாதாங்கீரி சாப்பிட்டாங்கன்னா மொத்த பேருக்கும் பாதாங்கீரி தான், ரோஸ் மில்க்னா மொத்த பேருக்கும், இளநீனா மொத்த பேருக்கும். இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியான்னு பார்க்காம எல்லாருடைய பசியும் மாற்றினவர். உண்மையிலே இன்னைக்கு அவர் முகூட இல்லைங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.